ஹாய், பேசிக்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இது எபிசோட் 8. இதில் நம்ம வைட்டமின் இ பற்றி பார்க்க போகிறோம். வைட்டமின் இயோட கெமிக்கல் நேம் டாக்கோபெரால். இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா மசில் நர்வ் செல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறத பார்த்துக்கிறதும், ரெண்டாவது இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணோம். அண்ட் வந்து பார்த்தோன்னா ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசியோட ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் அண்ட் பிளட் கிளாட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதும், ஒரு இடத்துல அடிப்படும் போது அந்த இடத்துல இருக்க பிளட் வெசல்ஸை டைலிட்டேஷன் பண்ணி விட்டுடும், அதாவது வேசோ டைலிட்டேஷன் பண்ணிவிடும். அந்த பிளட் வெசல்ஸ் ரொம்ப வைடன் ஆகிறதுனால பிளட் கிளாட்டிங் வந்து டிலே ஆகும். ஸோ அதை தான் இந்த வைட்டமின் இ வந்து பண்ணும். இந்த வைட்டமின் இ உள்ள ஃபுட் சோர்சஸ் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வைட்டமின் இ டெஃபிஷியண்ட்டாக இருக்கும் பொழுது நமக்கு வர டிசீஸ் பற்றி பார்க்கலாம். இது ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இது டெஃபிசிட்டாக இருக்கும் பொழுது ஆர்பிசியுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ஷார்ட்டராக இருக்கும். அண்ட் இந்த ஆர்பிசியோட ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ராப்பராக இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய செல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் மேக்ரோசைட்டிக் அனிமியா அப்படின்ற ஒரு டிசீஸ் கண்டிஷனும் வரும். இவ்வளோ தான் வைட்டமின் இ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வைட்டமினோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, see you.